Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு after a long time I'm going to talk about something that is very close to my heart, that is depression. Okay, so இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிப்ரெஷனை பற்றி பேசுகிறாங்க. That is a very positive sign. Okay, ஸோ இப்போ வந்து அது போக சில சிம்டம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் ஐசோலேட்டடாக இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில பிஹேவியர் வந்து திடீர்னுட்டு சேஞ்ச் ஆகும். ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னுட்டு அமைதியாயிருவாங்க. அந்த விஷயத்த பத்தி பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நோட்டீஸ் இல்ல உங்களுக்கே வந்து சில சிம்ப்டம்ஸ் தெரியுது. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோ, ஃபேமிலி மெம்பரோ திங்ஸ் ஆர் நாட் ரைட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். உங்களுக்கு அந்த மாதிரி யாராச்சும் தெரியும், யாரோ டிப்ரெஷன் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ப்ளீஸ் அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வென் ஐ சே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தேர் வுட் பி இனிஷியலி டைம்ஸ் வென் தே வில் நாட் டாக் டு யூ. தே வில் பி லைக் வெரி காம், தே வில் பி வெரி சைலண்ட், வெரி குவாய்ட்டாக இருந்துட்டு இருப்பாங்க. போக போக வென் யூ பிகம் வெரி க்ளோஸ் வித் தெம், தே வில் ஸ்டார்ட் டாக்கிங். Okay, that is when you're supporting them. So encourage them to talk about their problems. நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்கள ஹாப்பியாக அவங்க ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணீங்கன்னா they will start talking to you. This is the first thing that you can do to help anyone who is suffering from depression. அது பேச பேச அந்த பாரம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து அவங்கள பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேளுங்க. ஓகே. நீங்க வந்து எதுவுமே அவங்கள வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஐயோ! நீ பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு சிம்பத்தி அவங்க கிட்ட நீங்க அடிக்கடி காமிச்சீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஐய்யய்யோ! எதுக்கு நம்ம வந்து சிம்பத்திலாம் கிரியேட் பண்றதுக்காக பேசலையே, எதுக்கு வந்து சிம்பத்தி தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால பாவப்படாதீங்க அவங்க மேல. அவங்க பேசும்போது எனக்கு புரியுது. ஓகே. இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசுங்க. இல்ல வந்து இத விடு கொஞ்சம் ஈவ்னிங் ஆச்சுன்னா வெளிய வா. மேபி யூ வில் ஃபீல் பெட்டர். அந்த மாதிரி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி பேசுங்க. யூ ஷுட் நாட் பி லைக் அ என்ன சொல்றது? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு என்கரேஜிங்கான வேர்ட்ஸ். எதுவுமே என்னால பேச முடியல. நான் அந்த மாதிரியான டைப்ல பெர்சனும் கிடையாது. எனக்கு பேசலாம் வராது அப்படின்னா கேளுங்க. அவங்க சொல்றத பேஷண்ட்டா கவனமா கேளுங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. there would be instances wherein you will feel like சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ் யூ ஆர் ரைட். அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயும் எதுவுமே இல்லை. நீங்க கேளுங்க. பொறுமையா கேளுங்க அவங்க சொல்றத. அவங்க கிட்ட அது மட்டும் வந்து ஓகே யூ ஆர் லிஸ்னிங். ஜஸ்ட் அக்னாலேஜ் தட் யூ ஆர் லிஸ்னிங். அதுவே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா, whenever you're with people who are undergoing depression, ensure that you don't compare them. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, உனக்கு தெரியுமா, உனக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 8 வருஷமா அவனுக்கு இல்லை, ஓ கல்யாணம் முடியலைங்கிறது பிரச்சனையா, அவங்க வீட்டுல திட்டுறாங்களா, உங்க வீட்டுல திட்ட மட்டும்தான்டா செய்யறாங்க, அவங்க வீட்டுல அடிக்கிறாங்க தெரியுமா, நீ ஏன் சம்பளத்துக்காக கவலைப்படுற, உனக்கு 20,000 வருது தெரியுமா, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெறும் 12,000 தான் வருது, அதுலயும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே. நீங்க வந்து the minute you start comparing with them with someone else, அவங்க வந்து அந்த ப்ராப்ளமை உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து போடா இவனுக்கு எதுவுமே தெரியல, இவனுக்கு என் பிரச்சனையே புரியல. எந்த ஒரு வலியுமே சின்னது கிடையாது, பெருசு கிடையாது. அதோட பெயின் என்ன, அதுக்குள்ள பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது சஃபர் பண்றவங்களுக்கு தான் தெரியும். நான் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற பர்சன். ஸோ உங்களுக்கே வந்து அவங்க இல்லை சில டைம்ல சில்லியா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கூட, யூ டோன்ட் நீட் டு டெல் தட் அவுட் எக்ஸ்பிளிசிட்லி. யூ டோன்ட் நீட் டு கம்பேர். நீங்கள் சொல்லலாம் ட்ரூ ஃப்ரெண்ட்னா நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. யூ கேன் டூ தட் வித் சம்மன் ஹூ இஸ் தேர் இன் சேட்னஸ் பட் நாட் சம்மன் ஹூ இஸ் ஃபைட்டிங் டிப்ரெஷன். நான் திரும்பவும் சொல்கிறேன், டிப்ரெஷன் இஸ் அ வெரி டீப்பர் டேர்ம். நமக்கு அது பார்க்கறதுக்கு வெளியே இருந்து தெரியும். பட் sadness வேற, டிப்ரெஷன் வேற. ப்ளீஸ் ஐடென்டிஃபை த டிஃப்ரென்ஸ் அண்ட் ஹெல்ப் பீப்புள் ஹூ ஆர் undergoing that state. Okay guys, hopefully you like this video. We'll meet you up with a new video. Until then, tata, bye bye.